வணக்கம் நண்பர்களே. பள்ளியிலும் கல்லூரியிலும் மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் படித்திருப்போம். அகிம்சை முறையில் நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவரும் ரவீந்திரநாத் தாகூரால் மகாத்மா என்று வழங்கப்பட்டவருமான மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரில் கரம்சந்த் காந்தி, புட்டிலிபாய் ஆகியோருக்கு அக்டோபர் 2, 1869 மகனாக பிறந்தவர்தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. காந்தி தனது பள்ளி பருவத்திலேயே கஸ்தூரிபாயை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. காந்தி தனது 18வது வயதில் வழக்கறிஞராக வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கிலாந்து சென்று தனது பட்டப்படிப்பினை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மும்பையில் சில காலம் வழக்கறிஞராக பணியாற்றினார். மும்பை மற்றும் ராஜ்கோட்டில் சிறிது காலம் வழக்கறிஞராக பணியாற்றினார். பின்பு தனது நண்பரின் ஒருவரின் மூலம் தென்னாப்பிரிக்காவில் வேலைக்காக சென்றார். அப்போது ஒருமுறை காந்தி நீதிமன்றத்தில் வாதாட தலைப்பாகையோடு சென்றார். அங்கிருந்த நீதிபதி அவரை தலைப்பாகை அணிந்திருந்த காரணத்தினால் வாதாட அனுமதிக்கவில்லை. இதனால் பெரும் வருத்தத்தோடு காந்தி திரும்ப வந்தார் வாதாடாமல். மேலும் ஒருமுறை ரயிலில் பயணிக்கும் போது முதல் வகுப்பில் டிக்கெட் எடுத்து ரயிலில் ஏறினார். ஆனால் அவர் வெள்ளைக்காரர் இல்லை என்ற காரணத்தினால் அங்கிருந்த ஆங்கிலேய அதிகாரி காந்தியை முதல் வகுப்பில் பயணிக்க அனுமதிக்கவில்லை. இந்த தொடர் அவமானங்கள் காரணமாக காந்தி அங்கு உள்ள கருப்பின மக்கள் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் வாழும் இந்தியர்களின் நிலைமையை நினைத்து வருந்தினார். இதுவே அவருக்கு அரசியலில் ஈடுபாடு வர ஒரு காரணமாக அமைந்தது. முதல் முறையாக ஜோகன்னஸ்பர்க் நகரில் மக்களின் குரலாக காந்தி அகிம்சை முறையில் சத்தியாகிரகத்தினை வெற்றிகரமாக நடத்தினார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த காந்தி இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் கண்டு மனம் நொந்தார். மக்களை ஒன்று திரட்டி தன் பேச்சாற்றல் மூலம் நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நேரம் அது. அந்த நிகழ்வினை காந்தியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தினை ஏற்படுத்தினார். அந்த இயக்கத்தின் கொள்கை மாணவர்கள் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடாது, நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர்கள் செல்லாமல் இருப்பது மற்றும் அந்நிய நாட்டு பொருட்கள் மற்றும் உடை என்று அனைத்தும் தவிர்ப்பது. அன்றிலிருந்து காந்தி காதர் உடை அணியத் தொடங்கினார். அறவழி போராட்டத்தின் முக்கியமான ஒன்று உப்பு சத்தியாகிரகம். 1930ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு இந்தியாவில் இந்தியர்கள் தயாரிக்கும் உப்பிற்கு வரியினை கட்ட சொன்னது. அதை கண்ட காந்தி மக்களை திரட்டி பெரும் மக்கள் கூட்டத்துடன் அகமதாபாத்திலிருந்து 23 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு தாண்டியை அடைந்தார். அங்கு அகிம்சை முறையில் போராட்டத்தினை தொடங்கினார். இதனால் பலர் ஆங்கிலேயரால் சிறைக்கு சென்றனர். ஆனால் போராட்டத்தின் தீவிரம் உச்சத்தினை அடைந்தது. இதனை கண்ட ஆங்கிலேய அரசு மிரண்டது. உடனே போராட்டத்தின் தீவிரத்தை உணர்ந்த ஆங்கிலேய அரசு காந்தியடிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்தது. நாங்கள் உப்பு வரி வாங்காமல் எங்கள் சட்டத்தினை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்றனர். இந்த போராட்டமானது இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. சுதந்திர போராட்டத்தின் உச்சம்தான் இந்த ஆகஸ்ட் புரட்சி, வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தனது அகிம்சை போராட்டத்தினை காந்தி முன்னின்று நடத்தினார். காந்தியின் அறவழி போராட்டம் மிக சிறப்பாக நாடு முழுவதும் நடந்தது. இதற்கு மேல் இங்கு ஒன்றும் பண்ண இயலாது என்று ஆங்கிலேயர்கள் எண்ணும் அளவிற்கு நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. தொடர் அறவழி போராட்டத்தின் முடிவாக பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க முன்வந்தது. அதன்படி ஆகஸ்ட் புரட்சி தொடங்கப்பட்ட ஆகஸ்ட் மாதமே ஆங்கிலேய அரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க எண்ணியது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவிற்கு ஆகஸ்ட் 15, 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. காந்தியால் மறக்க முடியாத நாள் இது. என்னதான் காந்தியடிகள் அகிம்சை முறையில் போராடி இருந்தாலும் அவருடைய இறப்பு ஆயுதம் மூலமே நடந்தது. சுதந்திரம் அடைந்த அடுத்த வருடம் 1948 ஜனவரி 30ஆம் நாள் புதுடெல்லியில் நதுராம் கட்சே என்னும் கொடியவனால் துப்பாக்கி முனையில் சுடப்பட்டார். மக்கள் பெரும் துயரம் அடைந்தனர். காந்தியடிகளின் நினைவாக அவரது பிறந்த நாளான அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினமாக கொண்டாடுகிறோம். அவர்
இறந்த ஜனவரி 30ஆம் தேதியை தியாகிகள் தினம் கொண்டாடுகிறோம். காந்தி மணி மண்டபம் சென்னை கிண்டியில் உள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் அன்று செல்கின்றனர். காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. முக்கடலும் கூடும் குமரியில் மார்பளவு சிலையான காந்தியின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் பல சாலைகளில் காந்தி பெயர் சூடப்பட்டுள்ளது. காந்தியின் நினைவாக. நாட்டு விடுதலைக்காகவும் மக்கள் சுதந்திரத்திற்காகவும் போராடிய காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.